குலாப் ஜாமுன் இல்லாமல் தீபாவளியே இருக்காது. ஸோ தீபாவளி ஸ்பெஷல் குலாப் ஜாமுன், ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். வெல்கம் டு ஃபுட் ஃபீஸ்ட் டைரிஸ். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் குலாப் ஜாமுன் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 100 ml மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபோல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய கையை கீழே க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ பேட்டர் வந்து ஃபுல்லாக எல்லா ஃபார்ம்லேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த மீன்வைல் டைமில் நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நான் பாதாம், காஜு, கொஞ்சம் பிஸ்தா ஆட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் 100 கிராம்ஸ் பால்கோவா எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு 1 pinch ஆஃப் சாஃப்ரான் எடுத்து மில்கில் ஆட் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணியிருக்க நட்ஸ் பவுடரும் இந்த சாஃப்ரான் மில்க்கும் ஆட் பண்ணி இந்த ஸ்டஃப்டு பால்கோவாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஏதாவது எசன்ஸ் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கேவ்ரா வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பால்கோவா ஸ்டஃப்டு தான் இந்த குலாப் ஜாமுனுக்கு ரொம்ப ஹைலைட்டு. ஸோ இப்போ ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பேட்டரை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே நல்லா மைல்டாக வச்சு 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி குலாப் ஜாமுக்கு வெளியில் இந்த ஸ்டஃபிங் வராத அளவுக்கு நல்லாவே மோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கையில் க்ரீஸ் பண்ணும் போது உங்களுக்கு மோல்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி எல்லா பேட்டருக்குமே ஸ்டஃபிங்ஸ் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா குலாப் ஜாமுக்குமே நான் வந்து ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு குலாப் ஜாம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப தீஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நான் எல்லா குலாப் ஜாமுமே நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் குலாப் ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ண உடனே கொஞ்சம் நம்ம கூல் டவுன் பண்ண விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து எல்லா குலாப் ஜாமுமே எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டஃபிங்ஸ் வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் நல்லா மோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் எல்லா பேட்டர்லையுமே எனக்கு வந்து இவ்வளோ குலாப் ஜாமுன்ஸ் வந்துச்சு. இப்போது ஜீரா ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து 1 liter வாட்டர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வாட்டரை நம்ம நல்லா பாயில் பண்ண விட்டுறலாம். வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறமே நான் 500 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். சுகரை இதில் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 ஏலக்காயை இதில் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி சுகர் நல்லா கரையும் போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 1 tablespoon மில்க் ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா சுகரில் இருக்க அந்த அழுக்கு வந்து தனியாக வந்துடும். நம்ம ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஷீரா வந்து கம்பி பதம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கி பதம் வந்தாலே போதும். கம்பி பதம் இதுக்கு தேவையே இல்லை. ஸ்டிக்கி பதம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஜீராவும் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். இந்த குலாப் ஜாமுன் கூல் டவுன் ஆனதுக்கு வார்மாக இருக்கும் போதே நீங்கள் இந்த குலாப் ஜாமுன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் எல்லாம் 1 by 1 எல்லா குலாப் ஜாமுன்ஸுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours இதில் மேரினேட் பண்ணால் போதும். சூப்பரான எம்மியான டேஸ்டி ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன் வீட்லேயே ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இது நீங்கள் 1 month கூட ஸ்டோர்